அனைவருக்கும் சலாம், வணக்கம். இதுல பாருங்க, இன்றைக்கு நாங்க 2025, 2026, 2027 3 பேட்சுக்கும் ஒரு பொதுவான கொமன் கிளாஸ். சரியா? இப்ப நாங்க தொடர்ச்சியாக பார்க்கிறோம் 2026 பேட்ச் மாணவர்களுக்குரிய வகுப்பு, 2026 கிளாஸ், அதாவது தேர்ட் டைம் சிலபஸ் போகுது. முதலாவது பாடத்திலிருந்து 10 பாடங்கள், கணக்கீட்டின் அறிமுகம், அதுல இருந்து பங்குடைமை நிதி கூற்றுகள் வரைக்கும் நாங்க முழுமையா தியரி படிச்சு முடிச்சுக்கிறோம். அதுல தேர்ட் டைமுக்குரிய 2023 தொண்டமானார் பேப்பர் பாக்குறோம். தொண்டமானார் FWC பேப்பர் பாக்குறோம். அதன் அடிப்படையில உங்களுக்கு பார்ட் 1 முழுமையாக 25 வினாக்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல பகுதி 2 விடயங்கள் தொடர்ச்சியான முறையில படிக்கிறோம். அதுல 2 வினாக்கள் படிச்சுக்கிறோம். உற்பத்தி கிரய கூற்றும், லாப நோக்கமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுகள், சந்தாவும் படிச்சுக்கிறோம். எனவே இன்றைக்குரிய கிளாஸ்ல உங்களுக்கு 3 வினாக்கள் பார்க்க போறோம். இதுல பாருங்க, தேர்ச்சி 2 கணக்கீட்டு சமன்பாடு, அடுத்து தேர்ச்சி 4 கட்டுப்பாட்டு கணக்குகள், கண்ட்ரோல் அக்கவுண்ட் சொல்லுவோம். பொதுவாக இப்ப கணக்கீடு அக்கௌண்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டுப்பாட்டு கணக்குல பல சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பீங்க. எப்படி செய்யறது, திருத்திய விடயங்கள் எப்படி செய்யறது, இணக்க கூற்று எப்படி செய்யறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. தெளிவான முறையில சொல்லித்தார. அடுத்தது பாருங்க, பங்குடைமை நிதி கூற்றுகள். இந்த 3 வினாக்களும் இன்றைக்குரிய கிளாஸ்ல 26 மாணவர்களுக்குரிய தேர்ட் டைம் பேப்பர். சரியா? அப்ப இந்த பகுதி 2 3 விடயங்களும் 2027 படிக்கலாம், 2025 படிக்கலாம். எனவே 3 பேட்சுக்கும் பொதுவான ஒரு வகுப்பு. எனவே முதலாவது வினாக்கு போவோம். வினா இலக்கம் 2. வினா இலக்கம் 2க்கு போவோம். பாருங்க, கணக்கீட்டு சமன்பாடு தொடர்பான விடயம். அப்ப 2027, 26, 25 சகல பேட்சுக்கும் ஒரு பொதுவான விடயம். 26க்கு தேர்ட் டைமுக்குரியதும் 25, 27க்கு ரிவிஷனுமா படிச்சுக்கொள்ளும். ஓகே. எனவே பாருங்க, மாறன் தளபாட உற்பத்தி கம்பெனியின் 31/8/2019 மீதிகள் தரப்படி. அப்ப கணக்கீட்டு சமன்பாடு பொதுவாக நாங்க படிக்கக்கூடிய விடயம். இதுவரைக்கும் நாங்க நிறைய விடயங்கள் படிச்சுக்கிறோம். அப்ப இதுல பாருங்க, அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொல்றது சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை, அல்லது சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள், சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். அதை அடிப்படையாக கொண்டு ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யறது. இரண்டாவது, அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் குறிப்பிட்ட காலம், அதாவது மாதாந்த கணக்கு தான் பொதுவாக தரப்படும் அல்லது ஆண்டுக்கு தரப்படும். அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திட இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்யணும். செயற்பாட்டு லாபம் அல்லது செயற்பாட்டு லாபம் சொல்லுவோம், அல்லது நிதி பெறுபேறு என்று சொல்லுவோம், இலாபம் அல்லது நட்டம். எனவே பாருங்க, மாறன் தளபாட உற்பத்தி கம்பெனி, உங்களுக்கு பேப்பர் வந்து குரூப்ல போட்டுக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. எனவே முதலாவது நாங்க போவோம், வேண்டப்படுவது. பகுதி 2ல ஒரு வினாவும் நாங்க செய்யறதா இருந்தா, பகுதி 2ல வினா நாங்க செய்யக்கூடியதா இருந்தா, முதலாவது பார்க்க வேண்டிய விடயம் தகவல்கள் இல்ல, மீதிகள் இல்ல, சீராக்கங்கள் இல்ல. முதலாவது பார்க்க வேண்டியது வேண்டப்படுவது. உங்கள்ட்ட என்ன கேட்கிறான், பின்வருவனவற்றுள் எதை கணிப்பீடு செய்ய சொல்லிக்கிறான், அதைத்தான் நாங்க பார்க்கணும். எனவே முதலாவது வேண்டப்படுவதுக்கு போவோம். வேண்டப்படுவதுல பாருங்க, 1 தொடக்கம் 10 வரையான கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்க. இப்ப கணக்கீட்டு சமன்பாடு எப்படி தரப்பட்டீங்க? ஆரம்பத்துல நாங்க படிக்கிறோம், சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை, அல்லது சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். அந்த சொத்துக்களை வகைப்படுத்தி தருவான். நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள். இந்த நடைமுறை சொத்துக்களை வகைப்படுத்தி தருவான். இருப்புக்கள், கடன்பட்டோர், முற்பண செலவுகள், காசு போன்ற விடயங்கள். பொறுப்புகளை வகைப்படுத்தி தருவான். நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு. நடைமுறை பொறுப்புக்கு போனோம்டாவா,
கடன் கொடுத்தோர், வியாபார சென்மதியாளர், அட்டுறு செலவுகள், நடைமுறை அல்லா பொறுப்பு, வங்கி கடன், நடைமுறை அல்லா சொத்து, ஆதனம் பொறி உபகரணம், உரிமையாண்மை. அப்படி இல்லையா உரிமையாண்மை ரெண்டா வகைப்படுத்தி தருவான். நிறுத்தி வைத்த வருவாய் அல்லது மூலதனம் தரப்படும். சரியா? இந்த அடிப்படையில கணக்கெட்டு சமன்பாடு அமையும். நோமலா ரிவிஷனுக்காக சொன்னேன். இப்ப நாங்க டிரெக்டா ஆன்சருக்கு போவோம். இப்ப முதலாவது சொல்லப்பட்ட விடயம், உங்களுக்கு பேப்பர்ல ஒரு கணக்கெட்டு சமன்பாடோட வடிவம் தரப்பட்டு அந்த வடிவத்தை அப்படியே போட்டுக்கொள்வோம். அதன் அடிப்படையில பதிவு செய்வோம். இரண்டாவது, தேறிய சொத்தின் அடிப்படையில் இலாபத்தை கணிக்க. ஓகே, 10 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டது. எனவே முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விஷயம், அப்படியே சமன்பாடை போட்டுக்கொள்வோம். அடுத்து பதிவுகளுக்கு போவோம். இப்ப வேண்டப்படுவதை பார்க்கிறோம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை கணக்கிட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யலாம். இரண்டாவது, தேறிய சொத்துக்கள் அடிப்படையில லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்யலாம். இங்க சும்மா லாப நட்டம் கேட்டா வருமான கூற்று பயன்படுத்தலாம், அல்லது தேறிய சொத்துக்கள் அடிப்படையில லாபம் அல்லது நட்டம் கணிப்பீடு செய்யலாம், அல்லது நிறுத்தி வைத்த வருவாய் அடிப்படையாக கொண்டு லாப நட்டம் கணிப்பீடு செய்யலாம். இதுல உங்களுக்கு குறிப்பிட்டு கேட்கப்பட்டீங்க தேறிய சொத்துக்களை பயன்படுத்தி கணிப்பீடு செய்ய. எனவே தேறிய சொத்துல சமன்பாடை போட்டு கண்டுபிடிக்கணும். தேறிய சொத்து அடிப்படையில லாபம் கணிப்பீடு செய்யற சமன்பாடை போட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க ஃபார்மட்க்கு போவோம். அப்படி பார்த்து முதலாவது கணக்கிட்டு சமன்பாட்டோட ஃபார்மட்டை அடிச்சு கொள்வோம். போட்டுக்கோங்க. முதலாவது கொடுக்கல் வாங்கல் இலக்கம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் இலக்கம். இரண்டாவது, சொத்துக்கள் உரிமையாண்மை பொறுப்புன்னு தரப்படி சொத்துக்களை வகைப்படுத்துவோம். இருப்புக்கள், கடன் பட்டோர், அலுவலக உபகரணம், இருப்புக்கள், கடன் பட்டோர், அலுவலக உபகரணம். அடுத்தது பாருங்க, முற்பணம், முற்பண செலவு, முற்பணம். அடுத்து இறுதியா பாருங்க காசு. கொடுக்கல் வாங்கல் இலக்கம், சொத்துக்களை வகைப்படுத்துறோம். இருப்புக்கள், கடன்பட்டோர், அலுவலக உபகரணம், முற்பணம், காசு. அது நாங்க சொல்லுவோம் சொத்துக்கள். அடுத்தது பாருங்க, உரிமையாண்மை அப்படி தரப்பட்டி. அப்ப உரிமையாண்மை எழுதி கொள்வோம். உரிமையாண்மை தரப்பட்டி. அடுத்த இறுதியா பாருங்க, பொறுப்புகளை வகைப்படுத்தி தந்திக்கிறான். பொறுப்புகள். எனவே பொறுப்புகள வகைப்படுத்தல எழுதி கொள்வோம். முதலாவது வங்கி கடன். இரண்டாவது பாருங்க ஏனைய சென்மதி. அடுத்தது பாருங்க பெருமதி சேர்வரி வெட்டு தரப்படி. எனவே முதலாவது கொடுக்கல் வாங்கல் இலக்கம், சொத்துக்கள், உரிமையாண்மை, பொறுப்புகள். சொத்து சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு. நாங்க படிச்ச விடயம். அதன் அடிப்படையில கொடுக்கல் வாங்கல் இலக்கம், இருப்புக்கள், கடன்பட்டோர், அலுவலக உபகரணம், முற்பணம், காசு. இத சொத்துக்கள் சொல்லுவோம். அடுத்தது உரிமையாண்மை அப்படி தரப்பட்டது. பொறுப்புகளை வகைப்படுத்துறோம். வங்கி கடன், ஏனைய சென்மதி, பெருமதி சேர்வரி வெட் தரப்படி. அதை அப்படியே அடிச்சு கொள்ளும். அடுத்தது பாருங்க 1 தொடக்கம் 10 வரையான கொடுக்கல் வாங்கல். அப்ப இந்த கணக்கிட்டு சமன்பாடு அடிப்படையாக கொண்டு 1 தொடக்கம் 10 வரையான கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம். அடுத்த இரண்டாவதுக்கு வாங்க.
இரண்டாவதுல என்ன கேட்கப்பட்டிக்கு? தேறிய சொத்தின் அடிப்படையில் இலாபத்தை கணிப்பீடு செய்க. எனவே சமன்பாடு கொண்டு கொள்வோம். இலாபம் அல்லது நட்டம் சமன், இலாபம் அல்லது நட்டம் சமன் இறுதி தேறிய சொத்து, இலாபம் அல்லது நட்டம் சமன் இறுதி தேறிய சொத்து மைனஸ் ஆரம்ப தேறிய சொத்து பிளஸ் பற்றுக்கள் மைனஸ் மேலதிக மூலதனம். சரியா? இப்ப சமன்பாடை தெளிவா பார்த்துக்கணும். லாபம் அல்லது நட்டம் சமன் இறுதி தேறிய சொத்து, அதுல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை மைனஸ் பண்ணி பற்றுக்களை கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிக்கணும். இதான் உங்களோட சமன்பாடு. இதை நீங்க போட்டு கொடுக்கணும். பெரிய சொத்து அடிப்படையில இப்படி லாப நட்டம் கணிப்பீடு செய்யறது. இதை சமன்பாடை போட்டுக்கொள்ளும். இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிப்போம், பற்றுக்களை கூட்டுவோம், மேலதிக மூலதனத்தை கழிப்போம். இங்க தேறிய சொத்துன்னு சொல்லப்படுற விடயம் உரிமையாண்மை. அப்ப உரிமையாண்மையில ஆரம்பத்துல வர்றது ஆரம்ப தேறிய சொத்து, உரிமையாண்மையில இறுதியில வர்றது இறுதி தேறிய சொத்து. ஓகே, சமன்பாடுகளை போடுங்க, சார்ட் அடிச்சுக்கோங்க. இப்ப நாங்க பதிவுகளுக்கு போவோம். லாஸ்டா சொல்லிக்கொள்றேன், கணக்கீட்டு சமன்பாடு மிக இலகுவானது. கொடுக்கல் வாங்கல பதிவு செய்ய சொல்லிக்கு தேறிய சொத்து அடிப்படையில லாபம் அல்லது நட்டம் கேட்கப்படி. எனவே கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம், தேறிய சொத்து அடிப்படையில் லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்வோம். எனவே கொடுக்கல் வாங்கலுக்கான கணக்கீட்டு சமன்பாடு சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். சொத்துக்களை பாருங்க, இருப்புக்கள், கடன்பட்டோர், அலுவலக உபகரணம், முற்பணம், காசு. உரிமையாண்மை அப்படி தரப்படுகி வங்கி கடன், ஏனைய சென்மதி, பெறுமதி சேர்வரி வெட் தரப்படுகி. இறுதியா பாருங்க லாபம், இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பற்றுக்களை கூட்டி மேலதிக மூலதனத்தை கழிக்கணும். இங்க இறுதி தேறிய சொத்துன்னு சொல்லலாம், அல்லது நீங்க இறுதி உரிமையாண்மைக்கு சொல்லலாம். இறுதி உரிமையிலிருந்து ஆரம்ப உரிமையை கழிக்கலாம்னு சொல்லலாம். எல்லாம் ஒரே விஷயம். எனவே இந்த சமன்பாடை போடுங்க, அடுத்த ஆன்சருக்கு போகும். ஓகே, நாங்க பதிவுகளுக்கு போவோம். பாருங்க, இது கொஞ்சம் பெறுமதி சேர் வரியோட தொடர்பான பதிவுகள். சொல்லித்தர விடயங்களை சரியான முறையில நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு இதுல கொள்வனவு விற்பனை பெறுமதி சேர் வரியோட தரப்பட்டிக்கு அந்த சொல்லித்தர ட்ரிக்ஸை பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரலாம், டேம் பேப்பர்ஸ்ல வரலாம். எனவே முதலாவது ஒரு கணக்கீட்டு சமன்பாட்டுல ஆரம்பத்துல மீதிகள் தரப்பட்டா மீதிகளை கட்டாயம் போடணும். எனவே முதலாவது போட்டுக்கோங்க மீதி. முதலாவது போட்டுக்கோங்க மீதி. சரியா? மீதின்னு போட்டு தரப்பட்ட பெறுமதிகள் அப்படி போடும். இருப்புக்கள் 500, கடன் பட்டோர் 2000, அலுவலக உபகரணம் 400. அடுத்தது பாருங்க, முற்பணம் 600, காசு 8000. உரிமையாண்மை தரப்படையில முதலாவது சொத்துக்கள் தரப்படைக்கு. அடுத்தது பாருங்க, பொறுப்புகள் தந்துகிறான். வங்கி கடன், வங்கி கடன் தரப்படிக்கு 4500. ஏனைய சென்மதி பாருங்க 1000,
பெறுமதி சேர்வரி வெட் தரப்பட்டிக்கு 2500. இப்ப முதலாவது நாங்க என்ன செய்வோம், சகல மாணவர்களும் விலையை கொள்ளணும். ஆரம்பத்துல மீதிகள் தரப்பட்டா மீதிகளை பதிவு செய்யணும். எனவே இருப்புக்கள் 500, கடன்பட்டோர் 2000, அலுவலக உபகரணம் 400, காசு 8000, முற்பணம் 600. அதோட சொத்துக்கள் முடிவடையும். உரிமையாண்மை தரப்படையில வங்கி கடன் 4500, ஏனைய சென்மதி 1000, பெறுமதி சேர்வரி 2500. ஓகே, இப்ப உரிமையை நாங்க எப்படி கண்டுபிடிச்சு போடுவோம், இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் போட்டுவோம், அதுல இருந்து பொறுப்புகளை கழிச்செடுத்தோம்னா உரிமையாண்மைய பெறுமதி வரும். இது அடிப்படையான விடயம். உங்களுக்கு மீதில உரிமையாண்மை தரப்படலாட்டி இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சொத்துக்களை கூட்டி பொறுப்புகளை கழிச்சு உரிமையாண்மையை கண்டுபிடிக்கணும். இப்ப சொத்துக்களை கூட்டி எடுங்க பாப்போம். சொத்துக்களை கூட்டி எடுத்தா எவ்வளவு, பாருங்க, சொத்துக்களை கூட்டி எடுப்போம். 8000, அதோட 600, 400, 1000. எனவே 9000, அதோட 2000 கூட்டுங்க 11000, 11500. எனவே சொத்துக்கள் தான் பெறுமதி 11500. பொறுப்புகளை கூட்டி கழிப்போம். பொறுப்புகளை கூட்டி எடுங்க பாப்போம். 4500, 1000, 5500. 5500ஓட 2500 கூட்டுனா வரக்கூடிய பெறுமதி 8000. எனவே சொத்துக்கள் 11500, பொறுப்புகள் 8000 கழிச்சு எடுத்தா உரிமையாண்மை வரும் 3500. ஆரம்பத்துல மீறி போடுங்க, உரிமையாண்மை 3500. பொழுது தெளிவான முறையில சால வடிவங்களும் சொல்லித்தரப்படும். தொடர்ச்சியா நாங்க எப்படி படிப்போமோ அதே முறையில படிச்சுட்டு போவோம். எனவே முதலாவது கிளியர், ஆரம்ப மீதிகளை போட்டோம், உரிமையாண்மையை கண்டுபிடிச்சோம். இதை நோட் பண்ணுங்க. அடுத்து 1 தொடக்கம் 10 வரையான கொடுக்கல் வாங்கலை பதிவு செஞ்சுட்டு சமன்பாட்டுக்கு போவோம். லாப நட்டம் கணிப்பீடு செய்யும் போது வருமான கூற்று பயன்படுத்தினீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யும் போது விற்பனைக்கிறோம்னா சீராக்கிக்கிட்டு போகணும். அது பொதுவா படிச்சுக்கிட்டு போறோம். 2019 பாஸ் பேப்பர், 20ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எல்லாம் பாத்துக்கிறோம். மாடல் பேப்பர் பாத்துக்கிறோம். இது உங்களுக்கு தேறிய சொத்து. அந்த சமன்பாடால கணக்கீட்டு சமன்பாடு இந்த ஃபுல்லா பதிவு செய்ய பிறகுதான் நீங்க இந்த சமன்பாட தீர்க்கணும். சரியா? சமன்பாட்டுல பிரதியீடு செய்யணும். அதுல வரக்கூடிய பற்றுக்கள் மேலதிக மூலதனம் தரப்பட்டா அதை போட்டுக்கோங்க. உரிமையாண்மை இறுதியில தான் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்ப கொடுக்கல் வாங்கலுக்கு வாரம் பாருங்க. முதலாவது பெறுமதி சேர்வரி 10% தந்துகிறான். அதை நோட் பண்ணி கொள்ளணும். எனவே பாத்துக்கோங்க, இதுல பெறுமதி சேர்வரி வெட்டுல சொல்றது 15%. அப்ப வெட்டுட்பட பெறுமதி சொல்றது 115%. அடுத்து பாருங்க, வெட் நீங்களான்னு சொல்றது 100%. வெட் நீங்களான பெறுமதி. இது முதலாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஒரு பெறுமதி சேர்வரி 15% இருந்தா வெட்டுட்பட 100%ம் வெட்டையும் சேர்த்து வர்றது வெட்டுட்பட பெறுமதி 115%. அடுத்தது வெட் நீங்களான பெறுமதி, பெறுமதி சேர்வரி இல்லாம தரக்கூடிய பெறுமதி 100%ஆக காணப்படும். ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் பாத்துக்கோங்க. பெறுமதி சேர்வரி கொள்வனவு விற்பனையில தரப்படும் போது, ஒரு வெட் கொள்வனவு விற்பனையில தரப்படும் பொழுது நாங்க எப்படி பதிவு செய்வோம்னா, இந்த கொள்வனோட வெட் தந்தா கொள்வனோட வெட் தரப்படும் பொழுது நாம மைனஸ் பண்ணுவோம். விற்பனை வெட் தரப்படும் பொழுது பிளஸ் பண்ணுவோம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது தெரிஞ்சாதான் இந்த கணக்கீட்டு சமன்பாடு இலகுவா பதிவு செய்யலாம். கொள்வனவுல வரக்கூடிய அந்த பெறுமதி சேர்வரிய கழிப்போம், விற்பனையில வரக்கூடிய பெறுமதி சேர்வரிய கூட்டுவோம். இது தியரி. சரியா? கொள்வனவு கணக்கு வரவு, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்ப கொள்வனவுல வரக்கூடிய வெட்டை கழிக்கணும், விற்பனையில வரக்கூடிய வெட்டை கூட்டணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலா தெளிவான முறையில பார்த்துட்டு போகும். முதலாவது பாருங்க,
1/9/2019 தளபாட இருப்புக்கள் கொள்வனவு 3,45,000 வெட் உள்ளடங்கலாக. ஓகே, இப்ப முதலாவது விடயம் தளபாட கொள்வனவு. இதுல பாருங்க, இந்த நிறுவனம் தளபாடத்தை தான் உற்பத்தி செய்து, நிறுவனம் தளபாடத்தை உற்பத்தி செய்து, தளபாடத்தை உற்பத்தி செய்தால் அந்த தளபாடம் சொல்றது நிறுவனத்திற்கு இருப்பாக காணப்படும். அது நடைமுறை அல்ல, சொத்து இல்லை. இது உங்களோட பார்ட் 1 பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்துகிறேன். நிறுவனம் எந்த பொருளை விற்பனை செய்யுமோ அது இருப்பாக எடுத்து அதை நாங்க இருப்பாக தான் பதிவு செய்யணும், பொருட்களாக தான் எடுக்கணும், நடைமுறை அல்லா சொத்தாக எடுக்கக்கூடாது. அப்ப கொடுக்கல் வாங்கல தளபாட கொள்வனவுன்னு சொன்னா கொண்டு போயிட்டு சொத்து நடைமுறை அல்லா சொத்துல போன்றது இல்ல. தளபாடம் நிறுவனத்துல உற்பத்தி பொருள், எனவே அது ஒரு இருப்பாக எடுக்கணும். எனவே முதலாவது கொடுக்கல் வாங்கலைன்னா ஒரு இருப்பு கொள்வனவு வெட்டுட்பட 345. ஓகே, எனவே பாருங்க, இத பெருமதி தரப்படிக்கு 345, இது வெட்டுட்பட. எனவே நாங்க இதுல வெட்ட கண்டுபிடிச்சோம்னா வெட்டுட்பட வெட் நீங்களான அதுவே வெற்ற பெருமதி வரும். எனவே பாருங்க 115 வீதம் தான் 345, 15 வீதம் பாருங்க 45 வெட் வரும். வெட்டுட்பட 345 வரும். எனவே வெட் நீங்களான பெருமதி 300 வரும். இது முதலாவது கண்டுபிடிக்கணும். வெட்டோட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டா இப்படி நாங்க கண்டுபிடிச்சுதான் பதிவுகளை மேற்கொள்ளணும். அப்பதான் இலகுவா பதிவு செய்ய முடியும். எனவே வெட்னு சொல்றது 15 வீதம். எனவே 115 தான் 345 வெட்டுட்பட பெருமதி. அப்ப 115 மேல் 345 தர 15 போட்டா வெற்ற பெருமதி வரும் 45. அப்ப வெற்ற பெருமதி 45, வெட்டுட்பட 345 காணப்பட்டால் வெட்டில்லாத பெருமதி, வெட் நீங்களான பெருமதி 300 காணப்படும். இப்ப நாங்க கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வோம். இருப்புக்கள் கொள்வனவு செய்யப்பட்டீங்க 345 வெட்டுட்பட, அதை பிரிச்சு எடுத்துட்டோம். இப்ப நாங்க பதிவு செய்வோம். முதலாவது பாருங்க, கொள்வனவு செய்யப்பட்டா என்ன செய்வோம்? கொள்வனவு செய்யப்பட்டா இருப்புக்களை கூட்டுவோம். எனவே இருப்புக்கள்ல கூட்டுங்க 300. எப்பொழுதும் சொல்லி தந்துகிறேன், வெட்டுன்னு தரப்படக்கூடியதுல வெட் பதிவு செய்யணும். வெட்டுட்படையில கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு பதிவு செய்யணும். வெட் நீங்களானதுல கொள்வனவோட பெருமதி பதிவு செய்யணும். இது பொதுவா பார்ட் 1 பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்துகிறேன், விளங்கி கொள்ளுங்க. வெட்ல வாரதுல வெட்டை மட்டும் பதிவு செய்யுங்க. வெட் நீங்களானதுல கொள்வனவு விற்பனை பதிவு செய்யுங்க. வெட்டுட்பட வாரதுல கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் பதிவு செய்யுங்க. சரியா? அடுத்தது காசு தொடர்பான விடயமா இருந்தா காசும் பதிவு செய்யும். அப்ப இதுல இது காசுக்குத்தான கொள்வனவு செய்யப்பட்டீங்க. அப்ப வெட்டு உட்பட பெருமதி காசுல பதிவு செய்யப்படும். வெட் நீங்களான பெருமதி கொள்வனவு இருப்புல பதிவு செய்யப்படும். வெட்னு சொல்றது வெட்ல பதிவு செய்யப்படும். எனவே பாருங்க, முதலாவது கொள்வனவு செய்யப்பட்டால் நிறுவனத்துக்குள்ள இருப்பு வரும். எனவே இருப்புல பிளஸ் பண்ணுங்க 300. இரண்டாவது தெளிவா சொல்லிக்கிறேன், அந்த கொள்வனவு வெட் கழிக்கப்படும். கொள்வனவு வெட் கழிக்கப்படும். எனவே வெட்ல மைனஸ் பண்ணுங்க 45. முதலாவது கொள்வனவு செய்யற 300 இருப்புல கூட்டுங்க, வெட்ல கழிங்க 45. மொத்த பெருமதி எவ்வளவு? 345. அத காசுல மைனஸ் பண்ணுங்க. அப்ப 345 பெருமதியானதுதான் காசுக்கு கொள்வனவு செஞ்சுக்கிறான். எனவே காசு போகும், மொத்த பெருமதியை மைனஸ் பண்ணுங்க. வெட்டு இல்லாம இருப்பா வாரதை கொள்வனவு இருப்புல கூட்டுங்க, வெட்ட மைனஸ் பண்ணி காட்டுங்க. ஓகேயா? அப்ப கொள்வனவு வந்தா வெட்ட கழிப்போம், விற்பனை வந்தா வெட்ட கூட்டுவோம். இந்த வெட்டோடு தொடர்பா தரப்பட்டா வெட்டு உட்பட வெட் நீங்களான வெட்ட கண்டுபிடிங்க. வெட்டுட்படையில கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் காசு அந்தந்த விடயங்களை பதிவு செய்வோம். வெட் நீங்களான பெருமதி கொள்வனவு விற்பனை உட்திரும்பல் வெளித்திரும்பல் அதுல பதிவு செய்வோம். வெட்டு தரப்பட்டா வெட்டுல பதிவு செய்வோம். அதன் அடிப்படையில 345 வெட்டு உட்பட வெற்ற பெருமதி 45, வெட் நீங்களான 300. எனவே கொள்வனவு செய்யப்பட்டா இருப்புக்கள் வருது, இருப்புல கூட்டுங்க. மொத்த பெருமதி காசுக்கு கொள்வனவு என்பதால காசுல மைனஸ் பண்ணுங்க. கொள்வனோட வெட்டு என்ன செய்வோம்? படிச்சுக்கிறோம், வெட்ல மைனஸ் பண்ணுங்க. முதலாவது பதிவு ஓகே.
இருப்புல 300 கூட்டுவோம், காசுல 345 மைனஸ் பண்ணுவோம், வெட்டில 45 மைனஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலா தனித்தனியே சொல்லித்தர காரணம் இது வெட்டோட தொடர்பு படுத்தி தரப்படி. எனவே சும்மா பதிவு செய்ய இயலாது, ஒரு சீராக்கமா சொல்லித்தார். சரியா? இப்படி உங்களோட டேம் எக்ஸாமோ ஃபைனல் எக்ஸாமுக்கோ போடப்பட்டா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்காக பொறுமையா படிச்சு கொள்வோம், பிரச்சனையே இல்லை. எனவே இரண்டாவது கொடுக்கல் வாங்கலுக்கு போவோம். கொடுக்கல் வாங்கல் 2க்கு பாருங்க. 2/9/2019 கடன் பட்டோரின் ஆரம்ப மீதியில் அரைவாசி 10% கழிவுடன் காசாக பெறப்பட்டது. தெளிவான முறையில சொல்லப்பட்ட சீராக்கத்தை வாசிக்கணும். அதுக்கு பிறகுதான் பதிவுகளுக்கு போகணும். அப்ப ஆரம்பத்துல காணப்பட்ட கடன் பட்டோர் மீதி அதுல அரைவாசி 10% கழிவுடன் காசாக பெறப்பட்டது. ஓகே, அப்ப பாருங்க, கடன் பட்டோரிடம் காசு பெறப்பட்டுச்சு. அப்ப காசாக பெற்ற பெறுமதி, கடன் பட்டோர்கிட்ட மொத்தமா கிடைக்க வேண்டிய பெறுமதி, அடுத்தது கொடுத்த கழிவுட பெறுமதி. அதை நோட் பண்ணி எடுத்துதான் பதிவு செய்யணும். எனவே கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 2. முதலாவது கடன் பட்டோர ஆரம்ப மீதிய பாருங்க 2000. அப்ப கடன் பட்டோர ஆரம்ப மீதி 2000. இதுல அரைவாசின்னா 50%, 1000. இந்த 1000 தான் கடன் பட்டோரிடம் பெற வேண்டியது. இந்த 1000க்கு 10% அதான் கொடுத்த கழிவு. 10% கொடுத்த கழிவு. 1000க்கு 10% தான் 100. அப்ப மொத்தம் 1000. அதுல கொடுத்த கழிவு 100ஆக இருந்தால் காசாக கிடைத்தது 900. சரியா தம்பி தங்கச்சி? கிளியரா விளங்குதா? ஆரம்ப கடன் பட்டோர் மீது 2000 காணப்படுது. அதுல 50% அரைவாசி 1000. இந்த 1000 தான் கடன் பட்டோரிடம் பெற வேண்டிய மொத்த பெறுமதி. அந்த 1000த்துல 10% கொடுக்க கழிவுண்டா 1000க்கு 10% 100. எனவே 1000த்துல 100 போனா காசாக பெற்றது 900. இதை நாங்க பதிவு செய்வோம். எனவே கடன் பட்டோரிடம் பெற வேண்டியது 1000, காசாக பெற்றது 900, கொடுத்த கழிவு 100. இப்ப பதிவு செய்வோம். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிக்கலா தந்தா, சீராக்கம் டஃபா தந்தாலும் அதை பிரிச்சு எடுத்து இலகுவான முறையில கண்டுபிடிச்சு பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நோமலா ஒரு கணக்கீட்டு சமன்பாடு எப்படி படிக்கிறோமோ அந்த அடிப்படையில பதிவு செய்யலாம். இப்ப நாங்க பதிவுக்கு போவோம். இப்ப எப்படி பதிவு செய்யறது? முதலாவது கடன் பட்டோர் அதுல மைனஸ் பண்ணுங்க மொத்த பெறுமதிய. கடன் பட்டோர்ல கிடைச்சிட்ட 1000. அடுத்தது காசாக கிடைச்சா காசுல கூட்டுங்க. எனவே காசுல கூட்டுங்க 900. அடுத்தது பாருங்க, கொடுத்த கழிவுண்டா ஒரு செலவு. செலவு என்பதால உரிமையில மைனஸ் பண்ணுங்க. செலவு என்பதால உரிமையில மைனஸ் பண்ணுங்க 100. எனவே பதிவு எப்படி வரும்? கடன் பட்டோர்ல -1000, காசுல 900 பிளஸ் கொடுத்த கழிவு உரிமையாண்மையில -100. எழுதி கொள்ளுங்க.
ஓகே, முதல் 2 கொடுக்கல் வாங்கல் முடிச்சிட்டோம். அடுத்ததுக்கு போவோம். மூன்றாவது பாருங்க, 5/9/2019 தளபாட கடன் விற்பனை வெட்டுள்ளடங்களாக 5.75, கிரயம் 400 தரப்பட்டது. ஓகே, அப்ப கொள்வனவுக்கு எப்படி நாங்க வெட் உட்பட நீங்களான வெட் கண்டுபிடிச்சோமோ அதே போல ஒரு விற்பனை செய்யும் போது அதே விடயங்களை கண்டுபிடிக்கலாம். எனவே பார்த்து கொள்வோம். பாருங்க, விற்பனை 5,75,000 தரப்பட்டது வெட் உட்பட. இதுல முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது வெட் உட்பட பெறுமதி 5,75,000. அது ஓகே. அடுத்தது வெட் நீங்களான பெறுமதி கண்டுபிடிக்கணும். வெட் நீங்களான பெறுமதி எப்படி கண்டுபிடிக்கிறது? 115 வீதம் தான் 575 தான். 115 வீதம் தான் 575 தான். 100 கண்டுபிடிச்சா வெட் நீங்களான பெறுமதி வரும். எனவே பெறுமதி இவ்வளவு 500. வெட் நீங்களானது 500. அடுத்தது வெற்ற பெறுமதி கண்டுபிடிப்போம் 75. சரியா? அப்ப இத பாருங்க, வெட் உட்பட 5,75,000, வெட் நீங்களான பெறுமதி 5 லட்சம், வெட்னு சொல்றது 75,000. இது முதலாவது கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, ஒரு விற்பனை, ஒரு இருப்புக்கள் விற்பனை செய்யும் போது என்னென்ன விடயங்கள் தேவை? முதலாவது விற்பனை, அந்த விற்பனை விலை தேவை. இரண்டாவது கிரயம் தேவை. மூன்றாவது மொத்த லாபம் தேவை. அப்ப முதலாவது பாருங்க, கிரயம் தந்திக்கிறான் 4,400,000. அடுத்து விற்பனை பாருங்க, எப்பொழுதும் சொல்லிக்கிறேன், விற்பனை என்று சொல்றது தேறிய விற்பனை. இப்ப 575 இருந்து 75 கழிச்சா வரைக்கும் தேறிய விற்பனை. இப்ப விற்பனை பாருங்க 500, எனவே மொத்த லாபம் 100. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். வெட்டோட விற்பனையில பெறுமதி தந்து விற்பனை கிரயம் தந்தா எப்படி மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறேன்டா, தேறிய விற்பனையை கண்டுபிடிங்க. விற்பனையில இருந்து வெட்ட கழிச்சா தேறிய விற்பனை வரும் 500. அதுல இருந்து விற்பனை கிரயம் அவனை தந்துக்கிறான் 400, கழிச்சா மொத்த லாபம் 100. எனவே மொத்த லாபம் கண்டுபிடிச்சுக்கிறான். கிரயம் தெரியும், வெட்டு உட்பட விற்பனை விலை தெரியும், வெற்ற பெறுமதி தெரியும். இப்ப பதிவு செய்வோம். இப்ப விற்பனையில பதிவு செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன? வெட்டுட்பட பெறுமதி, அந்த வெற்ற பெறுமதி, கிரயத்தின பெறுமதி, மொத்த இலாபத்தின பெறுமதி. இதை வச்சுதான் நாங்க பதிவு செய்வோம். சரியா? சரிதானே? பாருங்க, விற்பனை 5,75,000 வெட் உட்பட, வெட் நீங்களான 5 லட்சம், வெட் 75,000. இப்ப விற்பனை விலை தேவை, கிரயம் தேவை, மொத்த லாபம் தேவை. எனவே விற்பனைனா தேறிய விற்பனை. நோமலா விற்பனை 5,75,000, அதுல வெற்ற பெறுமதி 75 கழிச்சா 5 லட்சம் தேறிய விற்பனை. அதுல இருந்து கிரயம் தரப்படிக்கு 400, 500ல 400 போனா தேறிய அந்த மொத்த லாபம் சொல்லுவோம் 100. எனவே விற்பனையில் எதெல்லாம் தேவை? அந்த வெட்டுட்பட பெறுமதி, வெற்ற பெறுமதி, கிரயத்தில பெறுமதி, மொத்த லாபத்தில பெறுமதி. இதை வச்சுதான் நாங்க பதிவு செய்ய போறோம். எனவே முதலாவது என்ன செய்வோம்? விற்பனை செய்யும் போது அந்த இருப்புட கிரயத்தை, அந்த விற்பனை கிரயத்தை இருப்புல மைனஸ் பண்ணுவோம். விற்பனை கிரயத்தை இருப்புல மைனஸ் பண்ணுவோம். எனவே மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் இருப்புல மைனஸ் பண்ணுங்க 400. அடுத்த இரண்டாவது விற்பனை விலையை கூட்டுவோம். இந்த விற்பனை விலையை கூட்டுவோம். அதாவது கடன் பட்டோர்ல நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், வெட்டுட்பட பெறுமதி பதிவு செய்யப்படும். கடன் பட்டோர்ல வெட்டுட்பட பெறுமதி பதிவு செய்யப்படும். எனவே கடன் பட்டோர்ல கூட்டுங்க 575. வெட்ல நாங்க என்ன செய்வோம்? 75 கூட்டுங்க. அப்ப 400 கிரயம், வெட்டு இல்லாம வரக்கூடியது 500 விற்பனை விலைங்க, மொத்த லாபம் 100. அத உரிமையில போட்டுங்க. இப்படிதான் பதிவு செய்வோம். அப்ப வெட்டோட விற்பனை தரப்பட்டா கிரயத்தை இருப்புல குறைக்கணும், மொத்த விற்பனை பெறுமதியை கடன் பட்டோர்ல கூட்டணும், வெற்ற பெறுமதியை வெட்ல கூட்டணும், மொத்த லாபம் அந்த தேறிய விற்பனை 500க்கும் விற்பனை கிரயம் 400க்கும் இடையிலான வித்தியாசம் மொத்த லாபம் 100 உரிமையில கூட்டணும். எனவே மூன்றாவது பதிவு இருப்புல 400 குறைக்கணும், -400.
கடன்பட்டோர்ல பிளஸ் 575, உரிமையாண்மையில பிளஸ் 100, வெட்ல பிளஸ் 75. எழுதி கொள்ளுங்க. அப்ப பாருங்க, ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இலகுவானதா அல்லது கண்டுபிடிச்சு பதிவு செய்யணும்னு பாருங்க. அதான் ஒவ்வொரு விடயங்களா சொல்லித்தாரேன். எனவே முதல் 3 கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சு பேலன்ஸ் சேலையும் பார்ப்போம். இதை எழுதி கொள்ளுங்க. நாலாவது கொடுக்கல் வாங்கல பார்ப்போம். பாருங்க, 8/9/2019 வாடகை காசாக செலுத்தியது 10,000. கடந்த மாத வாடகை 2,500 உள்ளடக்கி உள்ளது. ஓகே. அப்போ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தரப்படி அதை பார்த்துக்கணும். ஒவ்வொரு விடயங்களை நோட் பண்ணிட்டு தான் பதிவு செய்யணும். உங்களுக்கு ரஃப் ஷீட் கிடைக்கும். அதுதான் முக்கியமான விடயங்களை இப்ப நான் சொல்ற மாதிரி குயிக்கா விரைவாக நோட் பண்ணி எடுத்து பதிவுகளை மேற்கொள்ளும். அப்ப இதுல பாருங்க, நாலாவது கொடுக்கல் வாங்கல். இதுல என்ன சொல்லிக்கிறான்? முதலாவது வாடகை சொல்லிக்கிறான். மொத்தம் 10,000 செலுத்தப்பட்டிருக்கிறான் காசாக. அதுல 2,500 கடந்த மாத வாடகையா, கடந்த மாதம் தான் சொல்லப்படி. மொத்தம் வாடகை செலுத்தப்பட்டிருக்கு 10,000. கடந்த மாதம் 2,500 இருந்தால் அந்த குறிப்பிட்ட மாதம், இந்த குறிப்பிட்ட நிகழ்காலம் இதுல உள்ள செலவு எவ்வளவு? 7,500. இதைதான் பிரிச்சு எடுக்கணும். சரியா? இப்ப தெளிவான முறையில பாருங்க, மொத்தம் 10,000. அதுல குறித்த மாதம், குறிப்பிட்ட அந்த குறித்த மாதத்துக்குரிய செலவு 7,500. எப்படி கண்டுபிடிச்சா? மொத்தம் 10,000 வாடகைக்கு செலுத்திக்கிறானா, அதுல 2,500 போன மாதம் கடந்த மாதத்துக்கு செலுத்தினால், இப்ப குறித்த மாதம் அந்த 9ஆம் மாதம் செப்டம்பருக்குரிய செலவாக காணப்படக்கூடியது 7,500 ரூபாய். ஓகேயா? எப்படி பதிவு செய்வோம்? காசாக போனதை காசுல குறைப்போம். குறித்த மாத செலவு எவ்வளவோ அதை உரிமையாண்மையில மைனஸ் பண்ணுவோம். போன மாத செலவை என்ன செய்யறது? 2,500. போன மாத செலவு எங்க காணப்பட்டியும்? ஒரு பொறுப்பாக ஏனைய சென்மதியில காணப்பட்டியும். அதுல மைனஸ் பண்ணி காட்டணும். எனவே பாருங்க, முதலாவது 10,000 மொத்த பெறுமதி வாடகையாக செலுத்தப்பட்டது. அதுல 2,500 கடந்த மாதம்டா. உங்களுக்கு கடந்த மாதம் 8ஆம் மாதம் அந்த ஆகஸ்டுக்கு அந்த 2,500 செலுத்தப்படாம ஒரு பொறுப்பா காணப்பட்டிருக்கும். அது இப்ப செலுத்தப்பட்ட அந்த பொறுப்புல குறைக்கணும். உண்மையாக இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய செலவை உரிமையில குறைத்து காட்டணும். எனவே பதிவு செய்வோம். 4வது காசுல குறைங்க 10. காசு போகுது. அடுத்தது பாருங்க, கடந்த மாத செலவு 2,500 ஒரு பொறுப்பாக காணப்பட்டியும். அதுல மைனஸ் பண்ணுங்க 2,500. அடுத்து குறிப்பிட்ட மாத செலவு 7,500 ஒரு செலவுக்கான எனவே உரிமையில மைனஸ் பண்ணுங்க 7,500. ஓகேயா? இதான் பதிவு. எனவே 4வதுக்கு பதிவு காசுல -10, உரிமையாண்மையில -7.5, ஏனைய சென்மதியில -2.5 எழுதி கொள்ளுங்க.
ஓகே பாருங்க, ஐந்தாவது கொடுக்கல் வாங்கல் 11/9/2019 வாடிக்கையாளரால் உட்திருப்பப்பட்டது 1,15,000 வெட்டுள்ளடங்கல் ஆகும். ஓகே, அப்ப தெளிவான முறையில பார்க்கணும். ஐந்தாவது விடயம் உட்திரும்பல். உட்திரும்பல் சொன்னா கடன் விற்பனைக்கு எதிராக பதிவு செய்யணும். கடன் விற்பனைக்கு எதிராக. அப்ப கிரயம் தேவை, விற்பனை விலை தேவை, அடுத்தது அந்த வெற்ற பெறுமதி தேவை, வெட்டு உட்பட பெறுமதி தேவை. அப்ப ஆரம்பத்துல கிரயத்துல மைனஸ் பண்ணியிருந்தால் இப்ப கிரயத்தை கூட்டணும். ஆரம்பத்துல கடன் பட்டோரை கூட்டி இருந்தால் இப்ப கடன் பட்டோரை கழிக்கணும். மொத்த லாபம் கூட்டியிருந்தால் மொத்த நட்டம் கழிக்கணும். வெட்ல கூட்டியிருந்தால் வெட்ட கழிக்கணும். அப்படிதான் பதிவு செய்யறது. எனவே தேவையான விடயங்களை முதலாவது கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் பதிவுகளுக்கு போவோம். இதுல பாருங்க, உட்திரும்பல். அந்த உட்திரும்பல்ல என்ன தந்திக்கிறான்? வெட்டுட்பட மட்டும் தந்திக்கிறான். பெருமதி பார்த்தா 1,15,000. இப்ப நமக்கு தேவை வெட்டும் நீங்களான பெருமதி. இது முதலாவது கண்டுபிடிக்கும். அப்ப 115 தான் 115 வீதம். சரியா? 115 வீதம் தான் 1,15,000. இப்ப 100 வீதம் கண்டுபிடிச்சா 100 வெட் 15. இது முதலாவது பார்த்துட்டோம். 115 வீதம் தான் 1,15,000. அந்த விற்பனை விலை மொத்தம். அடுத்த வெட்டுன்னு சொல்றது 15,000. வெட்டு உட்பட எவ்வளவு? 100. பாருங்க, இப்ப இதுல நாங்க கிரயத்தை கண்டுபிடிக்கணும். கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேப்பர் கிளாஸ்ல தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். முன்னுக்குள்ள கிரயம் விற்பனை விலையிட ரேஷியோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. முன்னுக்குள்ள கிரயம் விற்பனை விலையிட அந்த விகிதங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. எனவே முதலாவது முன்னுக்குள்ள அந்த விற்பனை விலை, அதே கிரயம் விற்பனை விலை எவ்வளவுன்னு பாருங்க. விற்பனை விலை 500, கிரயம் 400. இந்த விகிதங்களை அடிப்படையா கொண்டுதான் கண்டுபிடிக்கிறோம். எனவே விற்பனை விலை 500 தானே. அப்ப 500 தான் இப்ப உள்ள விற்பனை விலை எவ்வளவு? நீங்களான விற்பனை விலையை பாருங்க, 100. சரியா? ஆரம்பத்தில் உள்ள விற்பனை விலைய இப்ப உள்ள உத்திரமல்ற விற்பனை விலைக்கு போட்டு அந்த கிரயத்தை பெருக்கினால் நமக்கு கிரய பெறுமதி வரும். உத்திரமல்ற கிரய பெறுமதி வரும். சரியா? எனவே அந்த விற்பனை விலை தான் உத்திரமல்ற பெறுமதி. தர கிரயத்தை பெருக்கணும். சரித்தான? பாருங்க, விற்பனை விலை, அதன் மேல் உட்திரும்பிய விற்பனை விலை. உட்திரும்பிய விற்பனை விலைனா வெட்டில்லாம கழிச்சிட்டு எடுத்த 100. தர கிரயம், கிரயம் எவ்வளவு? 400. அதை பெருக்குனா உத்திரமல்ற கிரயம் வரும். எனவே உத்திரமல்ற கிரய பெறுமதி 80,000. அப்ப உத்திரமல்ற விற்பனை விலை தந்துகிறான் 1,15,000. உத்திரமல்ற கிரயம் கண்டுபிடிக்கிறோம் 80. அதாவது உத்திரமல்ற உண்மையான விற்பனை விலை எவ்வளவோ அந்த 1,15,000 போனா 100. கிரயம் 80. மொத்த நட்டம் 20 காணப்படும். திருப்பி ஒருக்கா சொல்றேன். விற்பனை விலைக்கு எதிராக உத்திரும்பல் பதிவு செய்யணும். முதலாவது வெட் உட்பட 1,15,000, வெட் 15,000, வெட் நீங்களானது 100. உட்திரும்பல்ற விற்பனை விலை மட்டும்தான் தந்துகிறான் 1,15,000. அதாவது வெட்டில்லாம விற்பனை விலை பார்த்தா 1,00,000. இப்ப நாங்க எப்படி கிரயத்தை கண்டுபிடிக்கிறதுனா ஆரம்ப கிரயம் விற்பனை விலையிட ரேஷியோ விகிதங்களை அடிப்படையாக கொண்டு கண்டுபிடிக்கணும். அப்ப ஆரம்பத்துல 500, 400, 5க்கு 4, விற்பனை விலை 5, கிரயம் 4. சரியா? அப்ப இதை இன்னும் இலகுவா எப்படி போடலாம்? 5 மேல் அந்த விற்பனை பெறுமதி நமக்கு தேவையானது எவ்வளவு? அந்த கிரய பெறுமதி பெருக்கி விட்டா 80 வரும். சிம்பிளா.
சரியா? இதுதான் கண்டுபிடிக்கிறது. அந்த 500 தான் 100ண்டா கிரயம் 400 பிறகுனா உத்தரம் தான் கிரயம் வரும் 80. அப்ப விற்பனை விலை உண்மையானது 100, கிரயம் 80னா மொத்த நட்டம் 20. இப்ப என்ன தேவை இப்ப பதிவு செய்யறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். மொத்த நட்டம் தேவை, கிரயம் தேவை, அந்த வெட்டுட்பட விற்பனை தேவை, அந்த வெட்பெறுமதி தேவை. அதை வச்சு பதிவு செய்யும். இப்ப 5வது பதிவு செய்வோம், பாத்துக்கோங்க. முதலாவது என்ன செய்வோம்? அந்த கிரயத்தை கூட்டுவோம். ஆரம்பத்துல கிரயத்தை மைனஸ் பண்ண மாதிரி இப்ப கிரயத்தை கூட்டுவோம். கிரயம் எவ்வளவு 80. அதை இருப்புல பிளஸ் பண்ணுங்க. கிரயம் 80, அதை இருப்புல பிளஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, விற்பனை விலை மொத்தம் 115. அத கடன் பட்டோர்ல மைனஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல கடன் பட்டோர்ல கூட்டணுமே, கடன் பட்டோர்ல மைனஸ் பண்ணுங்க. அடுத்து மொத்த நட்டம் 20. ஆரம்பத்துல மொத்த லாபம் கூட்டணும், இப்ப மொத்த நட்டம் மைனஸ். எனவே மைனஸ் 20. வெட் வந்து ஆரம்பத்துல கூட்டணும், இப்ப வெட்ட கழிப்பம் மைனஸ் 15. சரியா? எனவே பதிவுகள் இருப்புல பிளஸ் 80, கடன்பட்டோர்ல மைனஸ் 115, உரிமையாண்மையில மைனஸ் 20, வெட்ல மைனஸ் 15. ஓகேயா? பதிவு செய்யும். ஆரம்பத்துல விற்பனை எப்படி பதிவு செய்யறோமோ அதுக்கு எதிராக கிரயம் கழிச்சுக்கிறோம், இப்ப கூட்டுறோம். விற்பனை விலை கூட்டிக்கிறோம், இப்ப கழிக்கிறோம். மொத்த லாபம் கூட்டிக்கிறோம், இப்ப கழிக்கிறோம். வெட் கூட்டிக்கிறோம், இப்ப கழிக்கிறோம். சரிதானே? கிரயமும் வெட்டுட்பட பெறுமதியும் மொத்த லாபம் மொத்த நட்டமும் அந்த வெட்டும் தான் விற்பனையா இருந்தாலும் உத்திருமலா இருந்தாலும் வெட்டோட வந்தா நமக்கு தேவையான விடயங்கள். அப்ப இந்த அடிப்படையில தான் கண்டுபிடிக்கணும். இப்ப வெட்டு உட்பட வெட்னீங்களா கண்டுபிடிச்சு, அப்புறம் விற்பனை விலை கிரைய மொத்த லாபம், விற்பனை விலை கிரைய மொத்த நட்டத்தை கண்டுபிடிச்சு, நம்மளா விற்பனை விலை அதாவது விற்பனை எப்படி பதிவீங்களோ அதுக்கு எதிராக உத்திருமலா பதிவு செய்யும். ஓகேயா? உத்திருமல்ல விற்பனை விலை தரலாம் அல்லது கிரயம் தரலாம். விற்பனை விலை தந்தாலும் கிரயம் தந்தாலும் ஒரு விடயம் தந்தா அடுத்தது கட்டாயம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பழைய ரேஷியோ, பழைய விற்பனை விலை கிரயத்துக்கான வீதங்களை வச்சு கண்டுபிடிக்கணும். எனவே 5வது ஓகே எழுதி கொள்ளுங்க. பேலன்ஸ் இதை பார்ப்போம். ஆறாவது கொடுக்கல் வாங்கலுக்கு போவோம். பாருங்க, 45,000 கிரயமான தளபாடம் 50,000 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு வெட் நீங்களான பெறுமதி தரப்பட்டு. ஓகே, பாருங்க, காசு விற்பனை தந்துகிறான். காசு விற்பனையோ கடன் விற்பனையோ பிரச்சனை இல்லை. வெட் நீங்களானதோ வெட் உட்படையோ எது தந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். நமக்கு தேவையானது வெட் உட்பட, அடுத்தது கிரைய பெறுமதி, அடுத்தது மொத்த லாபம், அடுத்து வெற்ற பெறுமதி கண்டுபிடிச்சுதான் பதிவு செய்யணும்.
எனவே ஆறாவது காசு விற்பனை தரப்படி தேவையான விடயங்களை கண்டுபிடிச்சு பதிவு செய்யும். எனவே பாருங்க, காசு விற்பனை, இதுல விற்பனை விலை தேவை, கிரயம் தேவை, இலாபம் தேவை முதலாவது. அடுத்தது பாருங்க, வெட் நீங்களான பெறுமதி, வெட் பெறுமதி, வெட்டுட்பட பெறுமதி தேவை. இப்ப இதுல தந்திக்கிறான், வெட்டுட்பட பெறுமதி தந்திக்கிறான் பாருங்க. சாரி, இதுல பாருங்க, வெட் நீங்களான பெறுமதி தந்திக்கிறான் 5 லட்சம். வெட் நீங்களான பெறுமதி 5 லட்சம். அப்ப தேறிய விற்பனை எவ்வளவு? 5 லட்சம். அது ஓகே. கிரயம் தந்திக்கிறான் 4,50,000. எனவே மொத்த லாபம் டைரக்டா பார்க்கலாம் 50,000. எனவே லாபம் சரி, கிரயம் சரி. தேவையானதை மட்டும் கண்டுபிடிப்போம், எல்லாம் தேவையில்லை. விற்பனை விலை வெட் இல்லாம டைரக்டா தந்திக்கிறான் 5 லட்சம். வெட் நீங்களானது, கிரயம் 4,50,000. எனவே மொத்த லாபம் 50,000. இப்ப வெட்டு உட்பட வெட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, 100 வீதம் தான் வெட் நீங்களான பெறுமதி. எனவே 115 வீதம் கண்டுபிடிக்கணும். வெட் நீங்களானதுதான் 100 வீதம், வெட்டா 15, வெட் உட்படனா 115 வீதம். இது பொதுவா தெரியும், எல்லா கணக்குக்கும் ஒரே விகிதம் தான் வரும். எனவே 100 தான் 500 115 வீதம், 100 தான் 500 115 வீதம், 5,75,000. எனவே வெட்டு உட்பட 5,75,000. வெற்ற பெறுமதி 75,000. சரியா, கண்டுபிடிச்சாச்சு. அப்ப தெளிவான முறையில பாருங்க, நோமலா தந்திக்கிறான் கிரயம் 4,50,000. விற்பனை விலை வெட் நீங்களாக 100 வீத பெறுமதி 5 லட்சம் தந்திக்கிறான். அது காசுக்கு விற்பனையாம், அதை பதிவு செய்யணும். எனவே விற்பனை விலை 5 லட்சம், கிரயம் 4,50,000, மொத்த லாபம் 50,000. வெட் நீங்களானது 5 லட்சம் தான், வெட் உட்பட வெட்டை கண்டுபிடிக்கணும். எனவே 100 வீதம் வெட் நீங்களாக 15 வீதம் வெட்டினா 115 வீதம் வெட்டு உட்பட. அப்ப 100 வீதம் தான் 5 லட்சமாக இருந்தால் 115 வீதம் எவ்வளவு? 100 தான் 500, 115, 575. எனவே 5 லட்சம் 70,000 வெட், 5,70,000 வெட்டு உட்பட கண்டுபிடிச்சிட்டோம். இதுல தேவையான விடயங்கள் என்ன? எங்களுக்கு கிரயம் தேவை, லாபம் தேவை, வெட் தேவை, வெட்டு உட்பட தேவை. அதை வச்சுதான் பதிவு செய்ய போறோம். சரியா, முதலாவது கிரயத்தை இருப்புல குறைக்கணும். விற்பனை விலை, அதாவது காசுல என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும். மொத்த லாபத்தை உரிமையில கூட்டணும், வெட்ல கூட்டணும். எனவே பதிவுக்கு போவோம். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், கொள்வனவு வெட் கழிக்கப்படும், விற்பனை வெட் கூட்டப்படும். எனவே விற்பனையிட வெட் எவ்வளவு? ஆறாவது பொருட்கள் வாங்க. விற்பனையிட வெட் எவ்வளவு? 75,000. பயப்படாம வெட்ல போய் கூட்டிங்க 75. மொத்த லாபம் எவ்வளவு? 50,000. உரிமையில கூட்டுங்க 50. கிரயம் எவ்வளவு? 450. இருப்புல குறைங்க 450. வெட்டு உட்பட பெருமதி தான் கடன் பட்டோர்ல வரும், அது காசுல வரும். இங்க காசுக்கு தானே விற்பனை, எனவே காசுல கூட்டுங்க 575. இப்படி சிம்பிளா பதிவு செஞ்சுட்டு போகணும். எனவே கிரயம் இருப்புல குறைக்கப்படும், விற்பனை விலை காசுல கூட்டப்படும். ரெண்டுக்கு முடியலான வித்தியாசம் 50. அந்த 500க்கும் 450க்கும் வித்தியாசம் 50. மொத்த லாபம் உரிமையில கூட்டப்படும், வெற்ற பெறுமதி வெட்ல கூட்டப்படும். எனவே ஆறாவது பதிவு, இருப்புல -450, காசுல +575, உரிமையில +50, வெட்ல +75. எழுதி கொள்ளுங்க. முதல் 6 விடயங்கள் பார்த்துட்டோம், எழுதி கொள்ளுங்க. பேலன்ஸ் 4 பார்ப்போம். அடுத்ததை பாருங்க, 7வது 19/9/2019 உரிமையாளர் தனது ஆயுள் காப்புறுதிக்கு 5,000 ரூபாய் காசினை பற்றினார். இலகுவான பதிவு. இங்க நாங்க கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை. அப்ப முதல் 6 கொடுக்கல் வாங்கல் வெட்டோட தொடர்பு படுத்தி தரப்படி. சரியா, அதுல வாடகை மட்டும் கடந்த மாதம் தந்துகிறார். அந்த 6 விடயங்களும் கட்டாயம்
நமக்கு தேவையான விடயங்களை கண்டுபிடிச்சுதான் பதிவு செய்யணும். சும்மா டிரெக்டா பதிவு செய்யலாது. சும்மா வாடகைக்கு செலுத்தியது, வருமானம் கிடைச்சது, பற்று அப்படி தரப்படையில கண்டுபிடிச்சு பதிவு செய்யணும். முதல் 6 விடயங்கள் கிளியரா படிச்சிட்டோம். பொறுமையாக கிளியரா எல்லாருக்கும் விளங்குற முறையில படிச்சிட்டோம். அடுத்ததுக்கு போவோம். 7வது பற்று தரப்படி. உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக பொருளையோ அல்லது பணத்தினையோ நிறுவனத்திலிருந்து எடுத்தா அது பற்றாக கருதப்படும். பொருள் பற்றாக இருந்தா பொருள் இருப்புல குறைப்போம், உரிமையாண்மையில குறைப்போம். காசு பற்றாக இருந்தா காசுல குறைப்போம், உரிமையாண்மையில குறைப்போம். சிம்பிளா பதிவு செய்யறது. எனவே 7வது பெறுமதியை பாருங்க 5000. எனவே காசு பற்று தானே, காசு பற்று. எனவே 7வது கொடுக்கல் வாங்கல் காசுல -5000, பற்றுன்னு சொல்றது உரிமையில மைனஸ் செய்யப்படும். எனவே உரிமையில -5000. சிம்பிளான பதிவு. சரியா? காசு பற்று படிச்சுக்கிறோம். காசு நிறுவனத்துல இருந்து எடுக்கப்படும், பற்று உரிமையில கழிக்கப்படும். எனவே பதிவு பாருங்க 7வது காசுல -5, உரிமையில -5. அடுத்து 8வது கொடுக்கல் வாங்கல் நிறுவன தேவைக்காக 1,00,000 பெறுமதியான அலுவலக உபகரணம் கொள்வனவு செய்யப்பட்டது. பாருங்க 8வது கொடுக்கல் வாங்கல் நிறுவன தேவை. தெளிவா சொல்லிக்கிறேன். மீள் விற்பனை நோக்கமாக இருந்தால் அதை இருப்பாக எடுக்கணும். நிறுவன தேவையாக இருந்தால் அதை நாங்கள் நடைமுறை அல்ல சொத்தாக எடுக்கணும். இது முக்கியமான விடயம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்து விற்பனை செஞ்சா அதை இருப்பா எடுக்கணும். மீள் விற்பனையாக இருந்தா நிறுவனத்திட பயன்பாட்டுக்கு அல்லது நிறுவனத்திட நோக்கத்துக்காக எடுத்தா அதை நடைமுறை அல்லா சொத்தாக எடுக்கணும். எனவே இங்க சொல்லப்பட்ட அந்த 1,00,000 பெறுமதியான அலுவலக உபகரணம் ஒரு நடைமுறை அல்லா சொத்தாக கருதி கொள்வனவாக பதிவு செய்யணும். எனது நிறுவன தேவைக்கு பயன்படுத்தப்படுது, அலுவலக தேவைக்கு பயன்படுத்தப்படுது. எனவே நடைமுறை அல்லா சொத்தா எடுத்துதான் பதிவு செய்யணும். எனவே 8வது பதிவு போட்டுக்கொள்வோம் 1,00,000. எனவே கொள்வனவு செய்யும் போது அலுவலக உபகரணம் சொத்து கூட்டப்படும் பிளஸ் 1,00,000. அது காசுக்கு கொள்வனவு, எனவே காசு போகும், எனவே -1,00,000. சரியா? சிம்பிளான பதிவு. ஒரு நடைமுறை அல்லா சொத்து காசுக்கு கொள்வனவு. அதுதான் சொல்லப்பட்டீங்க. மேல் விற்பனை நோக்கம் தான் இருக்கும். நிறுவன தேவைன்னா நடைமுறை அல்லா சொத்தாக எடுக்கணும். எனவே காசுல மைனஸ் பண்ணுங்க 1,00,000, அலுவலக உபகரணத்துல பிளஸ் பண்ணுங்க 1,00,000. எனவே 8வதுக்குரிய பதிவு அலுவலக உபகரணம் +100, காசு -100. ஓகே, அடுத்தது பாருங்க 9வது பதிவு. ஒன்பதாவது பதிவுக்கு போவோம், பாத்துக்கோங்க. 25/9/2019 மாத தவணை கட்டணம் வட்டி உள்ளடங்கலாக மாத தவணை கட்டணம் வட்டி உள்ளடங்கலாக 1,37,500 செலுத்தப்பட்டது. ஓகே, அப்ப நமக்கு தேவையான விடயங்களை குறித்து கொள்வோம். பாருங்க, வங்கி கடந்த அத பொறுப்பு எவ்வளவு, காசாக செலுத்தப்பட்டது எவ்வளவு, வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் இதை நாங்க பதிவு செய்யலாம். சரியா? எனவே மொத்தம் பாருங்க 1,37,500 காசா செலுத்தப்பட்டி. அப்ப காசுல வரக்கூடியது 1,37,500. 137.5. இதுக்கு அவனே சொல்லிக்கிறான் 10% 10% வட்டி. அப்ப வட்டி எவ்வளவு? காசாக செலுத்தப்பட்டது 1,37,500. அவனே வட்டி 10% பேப்பர்ல தந்துக்கிறான். பேப்பர்ல பாருங்க, வங்கி கடன் தந்து பிராக்கெட்ல 10% தந்தி.
அப்ப 1,37,500ல 10 வீதம்டா ஒரு சைபரை கட் பண்ணுங்க. ஒரு சைபரை கட் பண்ணா வட்டி வீதம் வரும். வட்டி வீதம் எவ்வளவு? சரியா? பாத்துக்கோங்க. மாத தவணை கட்டணம் வட்டி உள்ளடங்களாக 1,37,500 செலுத்தப்பட்டது. இப்ப 1,37,500 வட்டி உள்ளடங்களா செலுத்திக்கிறான் மொத்தம் காசுல. இப்போ வங்கி கடனை பார்க்கணும், அடுத்து வட்டியை பார்க்கணும். இப்ப இதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த வட்டியும் தவணை கட்டணம் சேர்த்துதான் எத்தனை வீதம் பாருங்க. மொத்தம் 100 வீதம் வரும். அப்ப மொத்தம் 100 வீதம் தான் 1,37,500. நமக்கு தேவையானது முதலாவது வங்கி கடன், அடுத்தது வட்டி. ஓகே, பாருங்க. கடைசி 2 விடயங்கள் பார்க்கணும். முதல் 8 விடயங்கள் கிளியராக படிச்சிட்டோம். 9வது சொல்லப்பட்டிக்கு 25/9/2019 மாத தவணை கட்டணம் வட்டி உள்ளடங்களாக 1,37,500 செலுத்தப்பட்டது. ஓகே, இப்ப நமக்கு தேவையானது மொத்தம் காசாக செலுத்தப்பட்டது, வட்டி, வங்கி கடன் கண்டுபிடிக்கிறது. அப்ப இதுல பாருங்க, மொத்தம் காசாக செலுத்தினது 100 வீதமாக வரும், வங்கி கடன் 90 வீதம், வட்டின்னு சொன்னது 10 வீதமா வரும். அதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா, உங்களுக்கு பேப்பர்ல தரப்பட்டிக்குது வங்கி கடன் பிரெக்கெட்ல 10 வீதம். அப்ப 10 வீதம் வங்கி கடனாக காணப்படும், மொத்தமா செலுத்தினது 100 வீதமாக காணப்படும், 90 வீதம் அந்த பொறுப்பு வங்கி கடன் பெறுமதியா காணப்படும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது?
100 வீதம் தான் 1,37,500 90 வீதம் கண்டுபிடிக்கணும். காசா செலுத்தினது தெரியும் 1,37,500. இப்ப 100 வீதம் தான் 1,37,500 வங்கி கடன் வட்டி இல்லாம இந்த வங்கி கடன்ல பொறுப்பு கண்டுபிடிக்கிறேன்னா 90ஆல பெருக்கணும். எனவே 1,37,500 100ஆல பெருக்கி 90ஆல பெருக்குங்க. ஆன்சர் வரும் 1,23,750. எனவே கடன்ல போடுங்க 1,23,750. 10 வீதம் வட்டி தான் இந்த ஒரு சைக்கிளை கட் பண்ணாலே டிரெக்டா போடலாம். 13,750 இது வட்டி. சரியா? இப்ப சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1,37,500ல வட்டி 13,750னா இந்த மொத்தத்துல 13,850 கழிச்சா பொறுப்பாக 1,23,750 வரும். சிம்பிளான விடை. எனவே நோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நாங்க 9வது பதிவு செய்ய போறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் காசா செலுத்தினது 1,37,500 மொத்தம் 100 வீதம். 100 வீதம் தான் 1,37,500 90 வீதம் 1,23,850. இப்போ வட்டி 13,750. அதை வச்சு நாம பதிவு செய்ய போறோம். ஓகேயா? இதை நோட் பண்ணுங்க. அடுத்து பதிவு செய்வோம். இப்படி நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் பதிவுகளை மேற்கொள்ளலாம். எனவே வட்டி உள்ளடங்களாகண்டா மொத்தம் 100, அதுல வட்டி 10 வீதம்டா 90 வீதம் பிரிச்சு எடுக்கணும். எனவே மொத்தம் 1,37,500 காசா செலுத்தப்பட்டது. வங்கி கடன் 1,23,750, வட்டி 13,750. இந்த அடிப்படையில பதிவுகளை மேற்கொள்ளணும். எனவே 9வதுக்கு வாங்க. மொத்தம் காசுல குறைங்க 137.5. 137.5 காசு போகுது. அதே வட்டினா செலவு உரிமையில குறைங்க 13.75. 13.75. அடுத்து வங்கி கடன் பொறுப்புல குறைங்க 123.75. சரியா? மொத்தம் காசுல மொத்த பெறுமதி போகும், வட்டி உரிமையில போகும், வங்கி கடன் பொறுப்பு வங்கி கடன்ல போகும். எனவே காசுல 137.5, உரிமையில 13.75, வங்கி கடன்ல 123.75. நோட் பண்ணிக்கோங்க. இறுதியா 10வது பாருங்க. 30/9/2019 இம்மாதம் மின்சாரம் 8000, தொலைபேசி கட்டணம் 5000 காசாக செலுத்தப்பட்டது. ஓகே, செலவுகள் தரப்பட்டு செலவுகள் பாருங்க. மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம் 5000, 8000. பெருமதியை சரியா பார்த்து போடணும். மின்சாரம் 8000, தொலைபேசி கட்டணம் 5000. சரியா? இதை கூட்டி எடுத்தோம்னா மொத்தம் 13,000 செலவு. இது காசாக செலுத்தப்பட்டது. அப்ப தனித்தனிய காசுலையும் குறைச்சி உரிமையிலையும் 5000 5000 8000 8000 குறைக்க தேவையில்லை. மொத்த செலவை கண்டுபிடிச்சு பதிவு செய்யுங்க. ஓகேயா? எனவே தொலைபேசி கட்டணம் 5000, மின்சாரம் 8000, ரெண்டையும் கூட்டினா 13,000 செலவு. இப்ப அதை பதிவு செய்வோம். எனவே 10வது சீராக்கம். ஒரு செலவை மேற்கொண்டா முதலாவது உரிமையில மைனஸ் பண்ணணும் 13, காசு செலுத்தப்பட்டா காசுல குறைக்கணும் 13. இதோட பதிவு முடிவடையுது. சரியா? இதை கூட்டி எடுத்தோம்னா சரி.
எனவே முதல் 10க்கான பதிவுகள் சொல்லி தந்துட்டேன். ரிப்பீட் பண்ணி சொல்றேன். முதலாவது ஆரம்ப மீதிகளை போடுவோம். ஆரம்பத்துல 500, 2000, 400, 600, 8000, 3500, 4500, 1000, 2500. அடுத்தது முதலாவது கடப்பாடு இருப்பு கொள்வனவு செய்யப்படி 345. எனவே கிரயம் 300 இருப்புல பிளஸ் காசு 345 வெட்டோட சேர்த்து மைனஸ் கொள்வனோ வெட்ல கழிப்பும் 45 மைனஸ். இரண்டாவது கடன்பட்டோர் ஆரம்ப மீதுல 10 வீத கழிவோட அரைவாசி பெறப்பட்டது. மொத்தம் 2000 அரைவாசி 1000, 1000 10 வீதம் 100 கொடுத்த கழிவு. எனவே கிடைத்தது மொத்தம் 1000 காசுல குறைங்க, காசாக கிடைச்சது 900 காசுல கூட்டுங்க, கொடுத்த கழிவு உரிமையில 100 மைனஸ் பண்ணுங்க. அடுத்த மூன்றாவது தளபாட கடமைப்பனை வெட்டுள்ளடங்களாக 575 கிரேம் 400. எனவே கிரேம் 400 ஓகே. மொத்தம் வெட்டு உட்பட 575 வெட்டு நீங்களாக எவ்வளவு 500. எனவே கிரயத்தை இருப்புல குறைங்க 400, வெட்டு உட்பட 575 கடன்பட்டோர்ல கூட்டுங்க, மொத்த லாபம் உரிமையில கூட்டுங்க 100, வெட்டு வந்து 75 வெட்ட கூட்டுங்க. அடுத்த நாலாவது வாடகை காசாக செலுத்தியது 1000, 10,000, கடந்த மாதம் 2500. எனவே மொத்தம் காசாக செலுத்தினது காசுல குறைங்க 10, இந்த மாதம் 7500, உரிமையில குறைங்க 7500, 2500 போன மாதம் செலுத்தப்படாம பொறுப்பா இருந்திக்கும், அதை மைனஸ் பண்ணுங்க, ஏனைய சென்மதி. அடுத்து அஞ்சாவது வாடிக்கையாளர் உத்திருப்பியது 1,15,000. சரியா? ஆரம்பத்துல 5க்கு 4 காணப்படுது, 500, 400. இதே விற்பனை விலை 500 தான், 115 தான், 400 போட்டா 80 வரும் கிரயம். அப்ப கிரயம் இருப்புல கூட்டுங்க, கடன்பட்டோர்ல குறைங்க 115, நட்டம் உரிமையில குறைங்க 20, வெட்டுல குறைங்க 15. அடுத்து ஆறாவது 450, 4,50,000 கிரயமான தளவாடம் காசுக்கு விற்பனை 5 லட்சம் வெட்டு நீங்களா. எனவே இருப்புல குறைங்க 4,50,000, வெட்டு நீங்களா 500, வெட்டு உட்பட 575. எனவே காசுல கூட்டுங்க 575, மொத்த லாபம் 50, உரிமையில கூட்டுங்க 75, வெட்டுல கூட்டுங்க. அடுத்து ஆறாவது ஓகே. ஏழாவதுக்கு போவோம். உரிமையாளர் பற்று 5000 காசுல குறைங்க, உரிமையில குறைங்க. அந்த பற்று எங்க வரும்? பற்றுல மைனஸ், அதாவது பற்றுல பிளஸ் 5000 போடணும். சமன்பாடு வரும்போது பற்று கூட்டப்படும், கணக்கீட்டு சமன்பாட்டுல உரிமையில பற்று கழிக்கப்படும், லாபம் கண்டுபிடிக்கும் போது மாறி வரும், பற்று கூட்டப்படும். அடுத்தது நிறுவன தேவைக்காக 1 லட்சம் பெறுமதியான அலுவலக உபகரணம் கொள்வனவுண்டா, அலுவலக உபகரணத்துல கூட்டுங்க, காசுல குறைங்க. அடுத்தது வட்டி உள்ளடங்களாக மொத்தம் 1,37,500, 10 வீதம் வட்டி 13,750, வங்கி கடன் 123,750. எனவே மொத்தம் காசுல குறைங்க 137.5, உரிமையில குறைங்க 123 உரிமையில கழிங்க வட்டி மட்டும் 13.75, வங்கி கடன்ல குறைங்க 123.75. அடுத்த இறுதியா செலவுகள் 5 மற்றும் 13, காசுல குறைங்க, உரிமையில குறைங்க. இதோட சகல பதிவுகளும் முடியுது. நமக்கு தேவையான விடயம் லாபம் கண்டுபிடிக்கணும். எனவே உரிமையை கூட்டி எடுப்போம். அதாவது ஆரம்ப உரிமை 3,500. எனவே ஆரம்ப உரிமையில பெறுமதி போடுங்க 3,500 மைனஸ் 3,500 பிளஸ் 5, மேலதிக மூலதனம் 0. இறுதி தேதியை சொத்து இறுதி உரிமையை கண்டுபிடிச்சு போடணும். இறுதி உரிமைன்னா அந்த உரிமையில இறுதியில வாரணும். எனவே அதை கூட்டி எடுத்தோம்னா இறுதி உரிமையாண்மை வரும். எனவே அதை கூட்டி எடுத்து ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். முதலாவது 3,500, அடுத்தது பாருங்க மைனஸ் 100, அடுத்தது பிளஸ் 100, மைனஸ் 7.5, மைனஸ் 20, பிளஸ் 50, மைனஸ் 5, அடுத்து மைனஸ் பண்ணுங்க 13.75, அடுத்து இறுதியா மைனஸ் பண்ணுங்க 13. எனவே ஆன்சர் பாருங்க என்ன வருது. 3,500ல 100 கழிங்க, அடுத்தது 100 கூட்டுங்க, 7.5 மைனஸ் பண்ணுங்க, 20 மைனஸ் பண்ணுங்க, 50 கூட்டுங்க, 5 மைனஸ் பண்ணுங்க, 13.75 மைனஸ் பண்ணுங்க, இறுதியா 13 மைனஸ் பண்ணுங்க. எனவே இறுதி ஆன்சர் வரும், போட்டுக்கோங்க. $3,490.75, 3,490.75 உரிமையில இறுதி தாக்கம். இப்ப இறுதி உரிமையில போடுங்க 3,490
490.75 3490.75 இறுதி உரிமையாண்மை இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து ஆரம்பத்துல வந்து 3500 பற்று 5 இதை கூட்டி எடுத்தோம்னா லாபம் அல்லது நட்டம் வரும். எனவே லாபம் அல்லது நட்டம் என்ன ஆன்சர் கண்டுபிடிங்க. 3490.75 மைனஸ் பண்ணுங்க 3500 பிளஸ் பண்ணுங்க 5. எனவே நட்டம் வரும். எனவே நட்டம் போட்டுக்கோங்க 4.25. எனவே நட்டம் போட்டுக்கோங்க 4.25. சரியா? உங்களுக்கு எல்லா கணக்குலயும் லாபம் வராது, நட்டமும் வரலாம். அதற்கான உதாரண கணக்கு தான் இது. எனவே 3ஆம் தவணை கணக்கீட்டு சமன்பாடு வினா இலக்கம் 2வது கணக்கீட்டு சமன்பாட்டை பதிவு செய்யறது, லாப நட்டத்தை கண்டுபிடிக்கிறது. சகல கணக்கீட்டு சமன்பாட்டு பதிவுகளும் ஒன்னா சொல்லி தந்தேன். சரியா? அடுத்தது இறுதியில லாபம் கண்டுபிடிக்கிறது சொல்லி தந்தேன். சரியா? அப்ப உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாடு முழுமையா முதல் 10 விடயங்கள் ஆரம்ப மீதிகள் வெட்டோடு உள்ளடக்கி கொள்வனவு விற்பனை உட்திரும்பல் வாடகை கடந்த மாதம் அப்படி முக்கியமான சகல சீராக்கங்களும் தனித்தனியா எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு தெளிவான முறையில பார்த்துட்டோம். இறுதியில லாபம் பார்த்துக்கிறேன். நட்டத்துல வந்தீங்க உங்களுக்கு தேவையான விடயம் எப்படி பதிவு செய்யறது, அதுக்கான எப்படி செயல்முறை தான் தேவை. ஆன்சர் வந்து ஒவ்வொரு கணக்கும் வேறுபடும், மற்றபடி மெத்தட் வந்து ஒரே மாதிரி தான் வரும். எனவே எல்லாரும் படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல தொடர்ச்சியான முறையில அடுத்தடுத்த வினாக்கள் தேட்டையும் புரியுது பார்ப்போம். சரியா? தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.